காதல் என்பது மிகவும் அற்புதமானது. அது பிறப்பதற்கும் அழிவதற்கும் அற்ப காரணங்களே போதுமானது. லவுடை காப்பாள் ஒரு தடவை கட் பண்ண முடியாது மயிரை சும்மா நை நைனுக்கிட்டு போன விடா புண்டை நானே கூப்பிட்றேன். டேய் நந்தா, டேய் இந்திரி. இந்தா எங்கே கிளம்பிட்ட? பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். வரக்கு நைட் ஆயிரும். வேலைக்கு போலியா நீ? வேலைக்கு போகல. நான் வர வரைக்கும் அப்பா கூட சண்டை போடாம இரு, சரியா? அந்த ஆளையும் கூட சண்டை போடாமல் இருக்க சொல்லு. கிளம்பிட்டேன், அங்கே தான் வந்துட்டு இருக்கேன். ம். ஹலோ, கிளம்பிட்டியா? கிளம்பிட்டு இருக்கேன். அங்கே தான் வருவேன். நீ எதையும் நினைச்சு பயப்படாத, மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இந்த விஷயம் நந்தாக்கு தெரியாமல் இருந்தாலே போதும். ஓகேவா? உன்னால் சீக்கிரம் வர முடிஞ்சா வா, அப்படி இல்லைனா ஆட்டோலேயே போய்க்கிறேன். கிளம்பிட்டேன், நீ இது வந்துடுவேன். ப்ளீஸ் டி, அங்கேயே வெயிட் பண்ணதா வந்துடுறேன். ஒழுங்கா ஒரு இடத்துல படுகிறியா நீ? அப்படி இப்படின்னு திரும்பிக்கின்னு 10 வாரம் அப்படியா? காலைல எழுது போயிற வேலையை பாடுறான்னா அத்தை விட்டு பொட்டச்சு சுத்துற வேலையை பாக்குற. நீ எல்லாம் ஏன்னா உருப்பிட போற? அப்படிங்களா காந்தி? நான் உருப்படணும் பரவாயில்ல, ஆனா உன்ன மாதிரி ஓத்து குச்சிட்டு ஊர் ரொம்ப வலிச்சுன்னு வராம இருக்கிறேன்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படு. எல்லாத்தையும் அவளை சொல்லணும், அவளை சொல்லணும், அவளை சொல்லணும். இரு வந்து வச்சுக்கிறேன் உன்னை. ஹலோ, என்னையா அப்படி பார்க்குற? என்னைக்குமே சீக்கிரமாக வராதவே நீ சீரமாட்டேனே பார்க்குறியா? இனிமே கொஞ்ச நாளைக்கு அப்படிதான். டா என்ன அப்படி பார்க்குற? அது இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏண்டா இங்கே வந்தோம்னு யோசிப்ப பாரு. யோ, உன் வாயிலேருந்து நல்லா வார்த்தையே வராதா? என்கிட்ட காசு வாங்கிட்டு எனக்கு சாப்பிட தெரியா? முதல்ல உனக்கு காசு கொடுக்குதே நிறுத்தணும். போலாமா? போலாமே.
தலையா நடி உருன்னு வர ஒன்றும் இல்லை. உங்க அப்பா என் கூட பேசக்கூடாது சொல்லிட்டானா? இப்போ எதுக்கு தேவையில்லாம எங்கள் அப்பா வெளுத்துட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் தொடர்ந்து பேசிட்டே வருவியே, சைலண்டா வரியே, என்னன்னு கேட்டேன். பேசாம போறியா? போனது அண்ணன் வீட்ரி. எனக்கே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. அடுத்த வாட்டி ஒரு ஏசி ரூம் புக் பண்ணி இந்த ரோடு போவோமா? நந்தா வண்டியை நிறுத்தேன். ஆ? வண்டியை நிறுத்து. ஏய் இப்போ என்னாச்சு? நிறுத்த போறியா இல்லையா? ஏய் ஏய் நடி என்ன? ஏய் ஏய் கண்ணகி, ஏய் நில்றி. ஏய் நில்லுன்றல, எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுன்னு பண்ணிடுற? ஏய் இப்போ நிற்க போற இல்லடி? மயிறு இருக்கிற பிரச்சனை உனக்கு இன்னொரு ரவுண்டு கேக்குதா? ஏதோ ஆசைப்பட்டு கூப்பிட்டேன்னு வந்தா இதே வேலையா தான் திரிஞ்சிட்டு இருப்பியா? இல்ல, நீ கிளம்பு, நான் ஆட்டோலே போய்க்கிறேன். ஏய் நாட்டில் ஏற்றி ஊருக்கு தான் இவ்வளோ தூரம் வரணும். சாரிடி, தெரியாம பேசிட்டேன். தீவிரப்பட மாட்டேன். இனிமே இதே மாதிரி பண்ணிட்டு செருப்பால் அடிப்பேன். ஒழுங்கா பஸ் ஸ்டாப்பில் விடுற வேலையை மட்டும் பாரு. தேவையில்லாம பேச என்ன காலைல டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. சரி வா, இதுக்கப்புறம் பேச மாட்டேன், பார்ப்பலாம். ஏய் பேச மாட்டேன் சொல்கிறேன்ல, வா. பார்த்து போ. அடிங். ஹே பப்ளிக் பப்ளிக். அடிக்கிற பார்த்துக்கிறேன். இன்னும் 20 நிமிஷம் இருந்துட்டு போட்டா? எனக்கு காலேஜ் டைம் ஆகுது, நீ கிளம்பு. தொத்தத்துலேயே இருக்கிற. சரி வரேன். எவ்வளோ நேரம்? நான் பஸ் ஸ்டாப்பில் தான் இருக்கேன். நானும் வந்துட்டே இருக்கேன். ம்.
மா உன்னால் சீக்கிரம் வர முடிஞ்சா வா, அப்படி இல்லைன்னா ஆட்டோலேயே போய்க்கிறேன். பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன், வரக்கு நைட் ஆயிரும். என்னடா பண்ணுகிற? கேக்குறேன், ஏதாவது பதில் சொல்றியா? புள்ளிய பத்தி வச்சுக்கா பாரு. உருப்படாதான் பத்தி வச்ச அப்படிதான். எங்க இவ்வளவு அவசரம்? யோ என்கிட்ட காசு இல்லையா, வழியோடியா? எனக்கு காசு தேவையில்லை, நீ வேற ஒன்று வச்சிருக்க, அதான் இப்போ எனக்கு வேணும். ஐயோ என்கிட்ட வேற எதுவும் இல்லையா, தயவு செஞ்சு வழியோடியா. நீ அந்த கத்தியால உங்க அம்மா காதலின்னு 2 பேரையும் வெற்றதுனால இங்க எதுவும் மாற போறதில்லை. அப்படி மாறணும்னா நீ முதல்ல அதற்கான காரணத்தை தெரிஞ்சுக்கணும். யாரு நீ? யாரா நீ? ஒழுங்கா சொல்றா, யாரா நீ? மரியாதையா சொல்ல. ஒத்தா பறக்கோத்துக்கு என்ன பண்ணணும் எனக்கே தெரியாது. சொல்லு, யார் நீ? யோ யாரியா நீ? என்னை சுத்தி என்ன நடக்குது? என்னை சுத்தி என்ன நடக்குது? இப்போ நான் யாருன்றது தெரியணுமா, இல்ல நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்றது தெரியணுமா? மா 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 ப்ளீஸ் மா, இங்க பாருமா. என்ன பாருமா?
பொழைக்கிற வழியை பாடுறான்னா உன்னால முடியாது. எப்போ பார்த்தாலும் காசு காசு காசு. இந்த மாதம் வீட்டு வாடகையோட சேர்த்தி கரண்ட் பில்லு சேர்த்தி கட்டணும். அதுக்கே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கேன். இதில் உனக்கு 5000. அரிசி காலி ஆயிடுச்சு. மளிகை சாமான்காருக்கு உனக்கு காசு தரல. மூக்குத்தியும் இல்லை. கம்மலை வச்சு தான் நான் கொடுக்கணும். உனக்கு காசு கொடுக்குற மாதிரி நான் இல்லை. முடிஞ்சவங்க அப்பாட்டு போய் வாங்கிக்கோ. அந்த ஆள் குடிக்கிற கட்டிங்கே நீ தான் காசு தர. இதில் என்ன போய் கேட்க சொல்கிற? மா ப்ளீஸ்மா, எப்படியா ரெடி பண்ணி கொடுமா. காசு காசுன்னு கடுப்பேத்தாதனந்தா. இப்படித்தான் வண்டி வாங்கி கொடு, ஸ்விக்கியில் போய் டியூ கட்டிக்கிறேன்னு சொன்னேன். டியூலேருந்து வட்டி முதல் கொண்டு நான் தானே கட்டிட்டு இருக்கேன். படிச்சு முடிச்சிட்டோமே, வேலைக்கு போய் குடும்பத்தை பார்த்துக்கலாம், அந்த எண்ணம்லாம் உனக்கு இல்லைல்ல. அப்போ நாட்டமே வீட்டுக்குள்ளாரையே உட்காந்துட்டு தண்டை சோறு தின்னுட்டு 500 கூட 1000 கூடன்னு கேட்குறது. காசு நம்ம மரத்துலையடா காய்க்குது. 4 வீட்டுக்கு போய் 4 வேலை செஞ்சாதான் எனக்கு காசு. அவசரத்துக்கு போய் ஒரு 500 1000 கேட்டுப்பாரு, அவளுக்கு எப்படி மூஞ்சி காட்டுவாளுக்கு தெரியுமா? உன் அப்பனை கல்யாணம் பண்ண பாவத்துக்கும் உன்னை பெத்த பாவத்துக்கும் என்னால் சோறு மட்டும் தான் போட முடியும். இதுக்கு மேலே பணம் கிணன்னு ஏதோ கேட்டுப்பாரு, இன்னொருத்தன் கூட படுத்துஞ்சு தான் வாங்கிட்டு வரணும். ஏய் அத்தனா ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை. கணுமா உன் பிள்ளை என்னங்க பண்ணி வச்சுக்கா பாரு. இவன் வந்து ஒருத்த கிளாஸ் தட்டி விட்டு போடுவா போல இது. ஐயோ பயங்கரமான ஊடா இது. டேய், கட் பண்ணா புரிஞ்சுக்க முடியாத உனக்கு? சொல்லு, என்ன விஷயம்? பர்த்டே வருதுண்ணா. சரி, அதுக்கு நான் என்ன பண்ண சொல்கிறேன்? இல்லை, செலிப்ரேஷனு. சரி, செலிப்ரேட் பண்ணணுண்ணா. செலிப்ரேஷன் பண்ணா நான் என்ன பண்ணணும்? வீடு வேணும்ண்ணா. ஓ, வீடு. ஏண்டா ஏடா அன்னைக்கு ஏதோ ஒரு பேச்சுக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு வாடான்னா, ஏண்டா உண்மையிலே கூட்டிட்டு வரேங்கிற? நோ நோ நானா அவகிட்ட சொல்லிட்டேண்ணா, நான் வேற கோச்சு பண்ணா இல்லைண்ணா. சரி சரி, கோபப்படாத. மீட்டர் போட்டில் சாய் வச்சுட்டு போகிறேன், எடுத்துக்கோ. சரிண்ணா சரிண்ணா. டேய், டேய், சொல்கிறத முழுசா கேளுடா. சொல்லலாம். காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனர் வந்துடுவார், சரியா? அதுக்குள்ளார போயிரு. 2 ஹவர் போதுண்ணா. சரி 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 சரிண்ணா சரிண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. இன்னொரு ரவுண்டு போகணும் போல இருக்கே. ஆமாம், உங்கள் சம்பளமே 4000 தான். அட்வான்ஸுன்னு பார்த்தா கூட 2000 3000 கொடுக்கலாம். 5000 கேட்டால் எப்படிம்மா? மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுன்னு பார்த்தாலே எங்களுக்கே அதிகமாக காசு போயிட்டுருக்கு. இதில் நீங்கள் வேற. என்கிட்டலாம் காசு இல்லைம்மா, என்னெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. விடுமா, கஷ்டம் தானே வந்து கேட்குறாங்க. 5000 இல்லை 50,000 ரூபா கூட தரேன். என் பொண்டாட்டி மனசு போனதுபடி நடந்துக்கோங்க, சரியா? இன்னும் 2 மாதத்தில் டெலிவரி வேறு இருக்குது. அவங்கள நீங்கள் தான் நல்லபடியாக பார்த்துக்கணும். இன்னும் 2 நாள் கழித்து காசு வாங்கிக்கோங்க. சரிங்க சார். ஓய்,
ஓய் ம் கண்ணகி என்ன பார்க்க செம்ம அழகா இருக்கடி. அதுவும் லிப்ஸ் இருக்கே, பப்ளி மோஸே பா. எப்போவுமே உன் லுக்கு என் கணத்துல லிப்லேயும் தான் இருக்குமா? நீ வேற எதனா காமிச்சிருந்தனா என் லுக்கு அங்கே இருந்திருக்கும். நீ தான் எதுவும் காட்ட மாட்டியே. என்ன சொன்ன? இங்க பாரு. ஆ ஒன்றும் இல்லை. ம் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் 4 செவத்துக்குள்ள பண்றது பப்ளிக்கா பேசாதுன்னு. சாரிடி, இப்போ எதுக்கு மூஞ்சி இப்படி வச்சிருக்க? தினைக்கும் லேட்டா வர என் பின்னாடி 2 பசங்க சுத்துறாங்க. 2 பேரா? யாரு? ஓ, உன் ஜாதிக்கார பசங்களா? இந்த ஜாதி கூதியெல்லாம் உன்னோட வச்சுக்கோ. எல்லா ஜாதிலையும் தேவடிய பசங்க தான். பயமா இருக்கு, யாரை நம்புறதுன்னே தெரியல. உன்னே சேர்த்து தான் சொல்றேன். இப்போ என்ன, உன் சேஃப்டி தானே பிரச்சனை. அதுக்கு நான் ஒன்று வச்சிருக்கேன். ஹே, எனக்கு என்னமோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு தான் குத்துவேன்னு தோணுது. இல்லை இல்லை, நீ ஃபர்ஸ்ட் அதை கூட. பயப்படாத. நீ நல்ல பையனா இருந்தா உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். ஆமா, உன் பர்த்டே வருதுல, எனக்கு என்ன ட்ரீட் தர போற? பர்த்டேக்கு என்னையே தரலாம் தான். இழிக்காத, சொல்லு. எப்பவுமே பஸ் ஸ்டாண்ட்லேயே பார்த்துட்டு இருக்கோம்ல, அதான் இதோட சேஞ்சுக்கு வேற எங்கேயாவது போகலான்னு பிளான் பண்ணிருக்கேன். எங்க? சர்ப்ரைஸ், பார்த்து தெரிஞ்சுக்கோ. சர்ப்ரைஸ் கொடுக்குற மூஞ்சிய பாரு. ஒரு ஆயின் செல் பண்ணிருக்க, பார்த்துக்கிறேன். அப்படிதான்டா பண்ணுவேன். என்னடா பண்ணுவேன்? உன்கிட்டலாம் பேசி ஜெயிக்க முடியுமா? ஹலோ, உனக்கு என்ன பிரச்சனை? அவங்க கூட இருந்த மாதிரி உன் கூட இருக்கணும், அவ்வளோதானே? இதுக்கு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க? புரிஞ்சுக்கிட்டியா? நாளைக்கு கால் பண்ணுறேன். கண்ணகின்னு பேர் வச்சோன்னே பத்துன்னு நினச்சிட்டேன். இவ்வளோ சீக்கிரம் ஒத்துப்பா நினச்சி கூட பார்க்கல.
மா ம் வாங்கம்மா சாப்பிட்றீங்களா? இப்போதாம்மா சாப்பிட்டு வந்தேன். சார் இல்லைங்களா? சாயந்தரம் வந்து காசு வாங்கி போக சொன்னார். இதோ உள்ளே இருக்காரு, போய் பாருங்க. பார்த்துட்டு வந்துடுறேன். ம் சார் வாங்க. சாப்பிட்றீங்களா? இப்போ தாங்க சாப்பிட்டு வந்தேன். சரி, தோசையை பாருங்கள், நான் காசு எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரிங்க. கண்ணம்மா, உனக்கு எப்போ பண கஷ்டம் வந்தாலும் என்கிட்ட வா, நான் தரேன். என் தேவையெல்லாம் ஒன்று தான். பிரசவம் வரைக்கும் என் பொண்டாட்டியவும் என்னையும் நல்லா கவனிச்சிக்கிட்டீங்கனாவே போதும். பிரசவம் வரைக்கும் தான். ஓகேனா சொல்லுங்கள், இன்னும் 5000 ரூபா சேர்த்து தரேன். டே எந்திரிடா, எந்திரி. ஹாப்பி பர்த்டே நந்தா. இந்த காஃபி குடி. குட்ரா, உட்காந்துட்டே இருக்க. இவ ஒருத்தி சும்மா எனக்கு தெரியுமா, நீ ரெடி பண்ணிடுவேன்னு. யோ, எப்போ பார்த்தாலும் சனியை மாரி குறுக்கில் பார்த்துட்டு தள்ளிப்படியா? ஒரு தடவை சொன்ன புரியாத உனக்கு? கொடு 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 கொடு. ஆசீர்வாதம் பண்ணுமா. பார்த்து போயிட்டு வா. சரி, போய்ட்டுறேன். பெரிய பருப்பு இவரு ஏன் என் கடவுள் வந்து ஆசீர்வாதம் மாட்டாரா? அதுக்கு முதல்ல அப்பா நாட்டு நடந்துக்கோ. 5000 ரூபாய் தண்ட செலவு கொடுக்குற. நீ எல்லாம் பொம்பளையாடி? ம், நீ வந்து தண்டமா வீட்டுக்குள்ள உட்காந்துருக்க, நான் அதை சொல்றேனா? இன்னமும் மாமா நீ அவனை நம்பிக்கிட்டு இருக்க? மூட்டு உன் வேலையை பாரியா. போலாமா செல்லம்? ஏய், கோச்சுக்காதடி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட்டா? நானே வீட்டுக்கு போய்க்கிறேன், நீ மூட்டு கிளம்பு. மூட்டு கிளம்பா? மூட்டை எப்படி கிளம்புறது? ஒழுங்கா ஓடுறு. தேவையில்லாம பேசி என்ன டென்ஷன் ஏத்திட்டு இருக்காது. சரி, உன் கோவம் எனக்கு புரியுது. வேணா 2 அடி சேர்த்து கூட வச்சுக்கோ. ப்ளீஸ் போகலாம், டைம் ஆகுது. அடுத்த வாட்டி நான் லேட்டாக வந்தா என்னை செருப்பாலேயே அடி. போதுமா? பா, இது போன தடவை சொன்னதுக்கு. இந்த தடவை சொல்லியிருக்க, அடுத்த தடவை 2 செருப்பால் அடிப்பேன், ஞாபகம் வச்சுக்கோ. நீ அவனை அடிச்சது தப்பே இல்லைம்மா. அப்படிங்களா காந்தி? போங்க. திருந்தவே மாட்டல நீ. நீ தாண்டி என்ன திருத்தணும்.
ஆமா, உனக்கு திருத்துறதா என் வேலை பாரு. இப்படியே பண்ணிட்டு இரு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் போட மயிருன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க போறேன். என்ன போகதான் போறேன். ஹாப்பி பர்த்டே. இதை தான் முன்னாடியே சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன். மயிறு வந்ததே லேட்டு, இதுல எதிர்பார்த்தாராம். ஆமா, இப்போ நம்ம எங்க போறோம்? சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? அங்கே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோ. இதான் சர்ப்ரைஸா? இது நடி போங்கா இருக்கு. எது பண்ணுறதா இருந்தால் 4 சவுத்துக்குள்ளே பண்ணணும்னு நீ தானே சொன்ன. அதுக்கு இங்கேயா? யாராவது வந்துட்டா? ரூம் போடலான்னு சொன்னாலும் ஓவரா பண்ணுற. முதல்ல இது யார் வீடு? காத்தினா இருக்கார்ல. யாரு? அந்த டவுசரே ஜட்டி மாதிரி போடுவானே அவன் தானே? ஓவரா பண்ணாதடி. சரி சரி, யாராச்சும் வந்துட்டா? அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க ஈவினிங் வரைக்கும். ம், ம், சரி போலாம். இன்னைக்கு ஒரு புட்டி. என்னது இது? ஐயோ, கேக்கு சில்னஸ் போயிடும்னு நினைக்கிறேன். கட் பண்ணிட்டே பேசலாமா? ஃப்ராடு. ம். ம். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ.
இப்போவாச்சும் புரியுதா அவங்களோட இந்த நிலைமைக்கு இப்போ யாரு காரணம்னு? பெண் ஆவதும் ஆனால அழிவதும் ஆனால. உட்காரு. கொஞ்சம் கூச்சமா இருக்கு. கண்ணு மூடுறீங்களா? ஓகே. அப்படிதான் அப்படிதான். சரி, இப்போ சொல்லு, அடுத்து என்ன பண்ண போற? தெரியல. உனக்கு எழுத்தாளர் ஜெயகாந்தன் தெரியுமா? அவர் எழுதின கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. சொல்றேன் கேளு. ஒரு ஊர்ல ஒரு தாசி இருந்தான். பல அயோக்கிய ஆண்களால் அப்பெண் தாசியாக்கப்பட்டான். போதும்பா, இதோட முடிச்சுக்கலாம். பாவம் பையன் ரொம்ப அலறான். என்னது, இன்னும் போணுமா? ஐயோ, கொலை பண்ணணும்னு வந்தவன் அப்புறம் அவனே தற்கொலை பண்ணிக்க போறான். போதும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் அழுக தீர்வாகாது. ஒன்று பிரச்சனை கூட சண்டை போடணும், இல்லை சரணடையணும். ஆனா நீ இப்போ எதுவும் பண்ணாம இருந்தாலே போதும். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கவிருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். என் அப்பன் உனக்கு 2 வரம் கொடுத்துருக்கான். அது என்னன்னு இப்ப பாப்போமா? ஒன்று, நீ உன் காதலியோட பஸ் ஸ்டாப்ல இருந்த அந்த அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு இப்ப பார்ப்போம். இல்லை வேணாம், அத ஏற்கனவே பார்த்தாச்சு. இல்லை இல்லை, எனக்கு அதான் வேணும், அதான் வேணும். ஏன் உன் அம்மாவையும் உன் காதலியையும் அங்க போக விடாம தடுக்க போறியா? இல்லை, அந்த 2 தெவடியா பசங்களையும் நான் என்ன பண்றேன்றத பாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னேன் நீ எதுவுமே பண்ணாம இருந்தாலே போதும்னு. அதனால உங்க அம்மாவை ஓனர் வீட்டில் பார்த்த அடுத்த அரை மணி நேரத்தில் என்ன நடந்ததுன்னு இப்ப பார்ப்போம். யோ, நீ யாரியா நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? எனக்கு என்ன வேணுமோ அதை நான் தான் முடிவு பண்ணுவேன். நீ சொன்னதுதான் கரெக்டு. இவனை இன்னும் கொஞ்ச நேரம் அழ விட்டுருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். உங்களை தடுக்க வந்தல்ல, அடுத்த அரை மணி நேரத்தில் அங்கே என்ன நடந்ததுன்னு நான் பார்க்கல. இப்போ பார்க்க போறேன்.
உங்களுக்கு எப்படி? அங்கே ஏதோ இருக்கு. ஹலோ, உனக்கு என்ன பிரச்சனை? அவன் கூட இருந்த மாதிரி உன் கூட இருக்கணும், அவ்வளோதானே? இதுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க? புரிஞ்சுக்கிட்டியா? நாளைக்கு கால் பண்ணுறேன். நீ கவலை பண்ணணும் எந்த அவசியமும் இல்லை. இந்த வீடியோ நான் நெட்லலாம் போட மாட்டேன்னு. இந்தா நீ வேணா டெலிட் பண்ணிக்கோ. உன் வீட்டுல வீட்டு வேலை தானே செய்ய வர, உன் கூட படுக்க இல்லையே. நான் காசு கேட்டது நான் வேலை செஞ்ச கூலியில இருந்து. ஆனா உன் கூட படுத்தாதான் அந்த காசை தருவேனா? அந்த காசு என் மயிருக்கு சமம். ஜாக்கெட்ல கை வைக்கிற? அன்னைக்கே உன் பொண்டாட்டிக்கு முன்னாடி உன் பூலை அறுத்து போட்டிருப்பேன்டா. ஆனா உன் பொண்டாட்டியும் பிறக்க போற குழந்தை இந்த அசிங்க படக்கூடாதுதான் இங்க வச்சு பேசிட்டு இருக்க. இப்ப கூட ஒண்ணு இல்ல, என் புருஷன்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, வீடு பூந்து வந்து வெட்டி சாச்சிட்டு போயிடுவாரு. ஜாக்கிரதை. இங்க பார், ஒழுங்கா நீட்டிட்டு இருக்கிறத சுருட்டி உள்ள வச்சுட்டு மரியாதையா உன் வேலையை பாரு, இல்ல அப்படி சொருவிடுவேன். ஜாக்கிரதை. யார்கிட்ட?
டேய் தேவடியா பையா, உனக்கு ஃப்ரெண்டோட ஆளு கேக்குதாடா? ஃப்ரெண்டோட ஆளு இப்ப பண்ண வரியாடா? இப்ப பண்ண வரியா? ஒத்த சாவுடா. கால விடுற பாடு. ஏய் நந்தா, ஏய் இந்திரிடா, எந்திரிடா. என்னாச்சுடா? இந்த காஃபி. பிறந்த நாள் வாழ்த்துக்கள்டா. காஃபி குடி. வா வா, எழுந்து ஓரமாக போய்ப்படு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? என்னடா நடக்குதுங்க? ஏன்பா? போதுமா, கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். குளிச்சு ரெடியாக இரு. அவரையும் குளிச்சு ரெடியாக இருக்க சொல்லு. ம். ஏய், ஆசீர்வாதம் பண்ணுப்பா. நேத்து வரைக்கும் ஓத்த உங்க அம்மா சொல்லியிருந்தா, இன்னைக்கு வந்து காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்குறா. என்னடி நடக்குதுங்க? அதாங்க எனக்கும் ஒன்றும் புரியல. நேற்று வரைக்கும் 5000 ரூபா கொடுன்னு சண்டை போட்டுருந்தான். இப்போ 2000 ரூபா கொடுன்னு போதுன்ட்டுல போகிறான். ஒரே குழப்பமால இருக்கு. உனக்கு என்னவோ குழப்பமாகுது, எனக்கு தான் பயமா இருக்கு. வந்து என்ன பண்ண போறானோ? ஏதாவது உளறிட்டே கடை. காபி தண்ணி போடு. பாரா, என்ன இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட? சரி லேட்டா வருவ, ஒன்னு குடுக்கலான்னு பார்த்தேன். சரி போலாம், உட்காரு. ஓகே. சரி, ஏதோ சர்ப்ரைஸ் சொன்னியே, எங்க போறோம்? சொல்கிறேன் வா. ம். இப்போ புரியுதா உன்னை நான் ஏன் சும்மா இருக்க சொன்னேன்னு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னேன் அழுக.
அப்புறம் இன்னொரு விஷயம் மறந்துட்டேன். என்னதான் உன் அப்பன் குடிகாரனா இருந்தாலும் உன் அம்மாவை இது வரைக்கும் ஒரு தடவை கூட சந்தேகப்பட்டதில்லை. ஆனா உன்னோட சந்தேக பார்வை இந்நேரம் 2 உசுரை பலியாக்கி இருக்கும். தான் தாயும் வரப்போற பொண்டாட்டியும் சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனா அதுக்கு முன்னால நாம எப்படி இருக்கோம்னு இருக்கிறதுல இருக்கு. பெண் அவளை சுத்தி உள்ள ஏதோ ஒரு காரணங்களுக்காகவும் சூழ்நிலைகளுக்காகவும் அவ வழி மாறுவா. அதுக்காக அவளை பலி கொடுக்கறத விட்டுட்டு அவ வழி மாறின காரணத்தை கண்டுபிடிச்சாலே இங்க எல்லாமே மாறிடும். இப்ப சொல்லு, நீ என்ன பண்ண போற? என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பும் எதுக்கும் தீர்வாகாது. மாற்றம் ஒண்ணுதான். அந்த மாற்றத்தை உங்ககிட்ட இருந்தே தொடங்கு. இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணன்றது முக்கியம் இல்லை. ஆனா இதுக்கு பிறகு நீ என்ன பண்ண போறங்கிறதான் முக்கியம். போ, சந்தோஷமா இரு. என்னாச்சு? ஆமா, இப்போ நம்ம எங்க போறோம்? சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? அங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஃப்ரெண்டை கூட்டிட்டு வரேன்னு சொன்னா, ஆனா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரான்னு சொல்லவே இல்லை. நீ லவ் பண்ற பொண்ணாடா அது? ஒன்னெல்லாமாடா ஒரு பொண்ணு லவ் பண்ணுது? நீ ஏற்றிக்கிச்சதெல்லாம் போதும், மூட்டு கிளம்பு. ஏதாவது சொல்லிடுவான். உங்கள் அம்மா உசார் பண்ணது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இரு, டீ போடுறேன். ஆண்டி வேணாம், வரும்போது 2 குடிச்சிட்டு இருந்தோம். டேய், ஏண்டா நான் டீ நல்லா போட மாட்டேன்றக்காக கடையிலேயே வாங்கி குடிக்க வச்சிட்டியா? ஐயோ ஆண்டி, அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு மார்னிங் டிஃபனே டீ தான். ஓ அப்படியா? சரி, அப்போ எங்கள் வீட்டு டிஃபன் குடி, சரியா?
டேய் தம்பி, என் அப்பன் கொடுத்த வரத்தை வாங்காமலே போறியே.